ஏன் இப்படி நீங்கள் தெரிஞ்சுதுங்களா? கிளச்சு பிடிக்கவே இல்லை நீங்கள். கீர் போட்டுருக்கோம், 5வது கீர் போட்டுருக்கோம். நம்ம 60ல் போய் இண்டிகேட்டர் லிஃப்ட் போடுங்க. வண்டி போகுதேன்னு போகக்கூடாது கலைனா. இண்டிகேட்டர் நம்ம எங்கே லிஃப்ட் போட்டு எவ்வளோ தூரம் அப்படியே அந்த ரூட்லேயே வந்துட்டுருக்கோம். ஏன்னா பின்னால் நம்ம வண்டிக்கு பின்னால் யாராச்சும் இண்டிகேட்டர் போட்டால் தான் நம்ம என்ன சொல்லுவோம். பட் என்ன 2வது கீர் போட்டிருக்கணும், போடவே இல்லை. இன்னையோட 15 நாள் ஆச்சு கலைனா. இன்னும் 15 நாள் இருக்குல்ல? அது உண்மைதான். பட் 15 நாளைக்கு எஃபெக்ட் வேணுமில்ல. கம்மி தான். என்ன மறக்கக்கூடாது. 3 நாள் 4 நாள் கடைசிக்கு 8-9 நாள் ஆகும்போதே ஒவ்வொருத்தங்க எவ்வளோ எஃபெக்ட் போடுறாங்கன்னு பார்த்தீங்களா? இல்லை அது நம்ம பெரிய மைனஸ் என்ன கேட்டிங்கன்னா, நம்ம ஏஜ் டிஃப்ரெண்ட், வேறு ஒன்றும் இல்லை. அது சின்ன பசங்க, அவனுக்கு வந்து அது பயம் தெரியாது, டக்கு டக்குன்னு எதுவும் பண்ணிக்கலான்னு பண்ணுவாங்க. நமக்கு அப்படி இல்லை. நம்ம எல்லாத்தையும் நிதானமாக கனெக்ட் பண்ணுவோம். அதனால் அது ஒன்றும் பண்ண முடியாது. அது நமக்குன்னு இல்லை, அது மேக்ஸிமம் நான் நிறைய பேர்த்து பார்த்துட்டேன். அப்படியா? ஆமாம். எல்லோரும் நீங்களும் எவ்வளோ பரவாயில்ல. என்னாலேயே 15 நாள் ஆகியும் டிரைவிங் சொல்லி தர முடியாத அளவில் இருக்கீங்க. அப்படியாண்ணா? ஐயோ, அந்த மாதிரி ஆளுங்களும் வராங்களாண்ணா? ஆமாம், அடி வாங்கியிருக்கேன். அதனால் ஒரு திரும்பியும் பொண்ணுங்களுக்கே 2-3 பேர் அப்படி ஆகிட்டாங்க. சரிங்க, சின்ன பொண்ணு பாவம், இப்போ 20 வயசு 21 வயசு இருக்குது. அந்த பொண்ணுங்களே இப்போ 15 நாள் நம்ம இவ்வளவோ எஃபெக்ட் போட்டு 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 கருப்பு ஆகலை. அந்த கேப் விட்டால் தான் அந்த ஆட்டோக்கார் அதில் வர ட்ரை பண்ணுவார். அதை விடாமல் நம்ம அதில் போயிட்டோம்னா அவர் நம்ம லெஃப்ட்டில் ஓட்டை பிடிக்குவார். ஒட்டியே போயிட்டு அவர் ஓட்டை ஸ்பீடு பிரேக். அந்தந்த டைமிங் அந்தந்த கீரை மாற்றி அப்படியே ஓடிடணும் கலைனா. சரி, அது மெயினில் பதிவு பண்ணணும். நம்ம இந்த ஸ்பீடு வந்துட்டோம், இங்கே இந்த கீர் மாற்றணும், நம்ம இங்கே இது வந்துட்டோம், இந்த கீர் மாற்றணும் அப்படின்னு. செகண்ட் போனால் செகண்ட்லேயே போயிடுறேன், தேர்டு போட்டால் தேர்ட்லேயே போயிடுறீங்க. அப்படி போகக்கூடாது. அது என்னென்ன ரோடு கொஞ்சம் லாங்காக இருந்தால் பரவாயில்லண்ணா. இதெல்லாம் குட்டி குட்டி ரோடாக வந்துருந்தாண்ணா வேறு வழி இல்லையேண்ணா. இதில் தான் நான் ஓட்டி பழகணும். லாங்குனா அப்புறம் அவ்வளோ தூங்கிடுவோம் 2 பேருமே. ரோடு நீட்டாக இருக்கிறதுக்கு அதுக்கு நம்ம பாட்டுக்கு இருக்குன்னு போய் முரட்டை தூக்குங்கிற மாதிரி தூக்கம் போட்டுரும். ரைட்டில் போகலாம், இன்றைக்கி ரைட்டில் போட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் பெரிய பிடிக்கும். போகலாம். கிளச்சு விட்டால் தான் போகும். கிளச்சு கரெக்டாக கால்வாசி இருக்கும். கால்வாசி ஆனால் ஓட்டிக்கிட்டே இருந்தால் வந்துடும் கலைனா. வந்துருக்கோம், சல்லிக்காமல் ஓட்டிக்கிட்டே இருக்கணும். வண்டி எடுத்து அந்த நானே அதனால தான் பயத்திலே தான் இருக்கிறேன். வண்டி எடுத்துட்டா மறுபடியும் எங்கேயாச்சும் போய் எடுத்துருவோம்ட்டு. அதுக்கு நீ இல்லை புது வண்டியில் எடுக்க வேணாம். இப்போதைக்கு புதுசாக எடுக்கணும்னா புதுசே புக் பண்ணியாச்சா? இல்லை, புக் பண்ணலை, புதுசாக எடுக்கலான்ட்டு இருக்கிறோம். அப்படி அப்போ தப்பு இல்லை. அப்போ நீங்கள் 15 நாள் முடிச்சிருங்க. இன்னும் 15 நாள் வந்துடுங்க, வேலை முடியுது. செகண்ட் ஹேண்டில் எடுக்கிறத விட புதுசாகவே எடுத்துட்டா பிரச்சனை முடிஞ்சுது. நைட் இப்போ 8 மணிக்கு ஒருத்தர் வர்றாரு,
அவர் போய் புதுசாக வேகனார் புக் பண்ணுறது இருக்குது. லெஃப்டில் போவாங்க, திருப்பிக்கல. அது எவ்வளோ ரேட் வருது அம்மா? வேகனார் 7 ரூபா, சிஎன்ஜியோட 7 ரூபா. லெஃப்ட் போவாங்க, இண்டிகேட்டர் போடணும், ஹார்ன் அடிக்கணும். இண்டிகேட்டர் போடும்போது லைட் ஆஃப் பண்ணக்கூடாது, மெயின்டைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு கியர் மாற்றணும்னா வண்டி நீங்கள் பிரேக் பிடிக்கணும் முதல்ல. கால்வாசி அவ்வளோதான், போயிடுச்சு, வேலை முடியல. பட் இந்த மூவ்மெண்ட் தெரிஞ்சிட்டாலே போதுண்ணா. போனாங்க செகண்ட் கியர். தேர்ட் கியர் போட்டுக்கலாமா? ஸ்லோ பண்ணணும். அடுத்தவங்க கட் ரோடு வருது, யார் வருவாங்கன்னு தெரியாது. நம்மளும் அடுத்தவங்க ரோட்டுக்கு வரோம், இங்கே குப்பையை கொட்டி வச்சுருக்காங்க. இதுக்கு யாராச்சும் தான் நான் போகலாம், எக்ஸைட் யூஸ் பண்ணலாம். இங்கே ரோடு கம்ஃபர்ட்டாக தான் தேர்ட் கியர் போகுது. ஏன்னா இங்கே ரோடு அகலமாக இருக்குது, யார் வந்தால் நம்ம வண்டியை நிறுத்திக்க முடியும். ஸ்பீடு பிரேக். நம்ம ரோட்டில் போகணும். கடைசி போய் ரைட்டுங்க.
இன்னும் ஒரு 5 நிமிஷம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. லெஃப்ட் போகலான்னு தான் சொன்னேன். இண்டிகேட் லெஃப்ட் போட்டுருக்கேன். பங்குக்குள்ளே போய் பெட்ரோல் அடிச்சுட்டு போயிடலாம். அங்கே அண்ணா இதில் எங்கேயா? ஆமாம் இல்லைங்க அண்ணா, பின்னால் வண்டி ரிவர்ஸ் கீட் போட்டிருக்கேன். பின்னால் வரணும், லைட்டாக பின்னால் வரணும். ஃபஸ்ட் கீட் ஃபுல்லாக மாற்றி இங்கே மாற்றிக்கலாம். ஃபுல்லாக சுற்றிட்டேன். பத்திரம் மூஞ்சி மணி நேரம் இன்னும் ஓகே. அவ்வளோ அந்த டோர் திறந்தீங்கன்னா இந்த டோர். ஆமாம், கீழே குஞ்சு பாருங்கள். அது பெட்ரோல் சிம்பிள் ஒன்று போகும். கீழே பெட்ரோல் சிம்பிள் போட்டிருக்குங்களா? இதுதானா? இந்த இடத்துல போட்டிருக்கு பாருங்க, பெட்ரோல் சிம்பிள் போட்டிருக்குங்களா? இதுதானா? இழுக்குதுமாண்ணா? மேலே தூக்குங்க. ஓகே. ஓகே நான் விட்டுருங்க. சொல்லணும்.
இப்போ வந்து அண்ணா வந்துட்டுருக்கேன். ஆமாம், அது ரவுண்டாக சுற்றி வெளியே போகலாம். இந்த இதிலே போயிடலாம். இதில் போயிடலாம்ண்ணா. மெல்ல மெல்ல போய்கிட்டே இருக்கணும். மெல்ல மெல்ல போகணும், நிறுத்திக்கணும். மாட்டி மெல்ல போகணும், நிறுத்திக்கணும். அவ்வளோதான், அப்படியே ரைட்டில் போயிடலாம். செகண்ட் கீட் பண்ணணும். இன்னைக்கு லெஃப்ட் போட்டுக்கணும். பையன் தேட்டர் தாண்டி லெஃப்ட் திரும்பி நிறுத்திக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட் கீட் போகணும், நியூட்ரல் இருக்கும். டக்கு டக்குன்னு மறந்துடுறீங்களே. திருப்பி திருப்பி ரோட்டுக்கு வந்துடுறாங்க, கல் இருக்கு.
திருப்பி செகண்ட் சொல்லுங்க விக்னேஷ்ண்ணா அண்ணா 10 நிமிஷம் ஆகிடும் 10 நிமிஷம் ஆகிடும் சாப்பிட்டு 10 நிமிஷம் ஆகிடும் நியூட்ரல் போகாது கீர் போட்டால் தான் போகும் போங்க ஒரு ஹேண்ட் பிரேக் போட்டிருக்கணும் வண்டி கிளச்சில் கார்டு எடுத்து ஆஃப் பண்ணியிருக்கோம் சாவியில் ஆஃப் பண்ணியிருக்கணும் சாவியில் ஆஃப் பண்ணுங்க வண்டி கிளச்சில் கீரில் ஆஃப் கிளச்சில் கால் எடுத்துட்டீங்க ஆஃப் ஆயிடுச்சு ஐயோ இல்லை ஓகேண்ணா சாவி ஆஃப் பண்ணி